வேண்டி ஆறி போச்சுருக்காங்க மச்சி பிட்டு தானே குஞ்சு பிட்டு தானே ஐயோ சாரி மஞ்சு பிட்டு சரி நசாதியா சூப்பர் தானியா சரி అమ్మదర మురుకు ఉంది అవర తీసుకోబో అమ్మదర మురుకు కింద ఉంది మురుకు అక్కడ జ్ఞానం పెట్టిన గుర్రం ముట్టు మురుకు కింద ఉంది పోయి తీసుకోబో இனிப்பு வகைகளை இனிப்பு வகைகள் எங்க அத்தை எடுத்து கொடுப்பாங்க தாவு தெரியுதா ஓஹோ சூப்பரு சூப்பர் அண்ணி நடிச்சுடா அழகா அழகு கீழே போய் சனாவை விட்டுட்டேன் அவ குளிச்சிட்டான்னு கீழே எல்லாம் பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க ஜன்னல்ல வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணி கிளார் அடிக்குதுன்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க பேய் படம் நான் வந்து எனக்கு இன்னும் மேலே வேலை இருக்குது மிஷினில் இருக்கிற துணியை காய வச்சுட்டு அப்புறமா தான் நான் தலையையும் சீவிட்டு அப்புறமா தான் குளிச்சுட்டு வருவேன் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஊட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரிங்களா வரும்போது அதிர்ஷ்டம் 2 அதிர்ஷ்டம் கொடுத்து விட்டுட்டாங்க சாப்பிட்ரு அப்படின்னு இப்போ என்ன சொல்ல வரேன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க தப்பு கிடையாது நான் பண்ண தப்பை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா ஞாபகப்படுத்தி விட்டார் ரியலைஸ் பண்ணிட்டாரு நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியுது அவரையும் நான் அவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியுது ஸோ நல்லா நம்ம இருக்கிற டைமை பேலன்ஸ் பண்ணோம் என்னன்னா நான் என்ன தப்பு பண்ண தெரியுமா அதை நான் சொல்லிடுறேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த 30 வயசுக்கு அப்புறம்தான் ஞாபக மறதி வருதா இல்லை ஃபோனு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாருக்குமே ஞாபக மறதி வந்துருச்சான்றது எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு வருஷமாகவே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு முன்னாடியிலேருந்தே மறந்து போச்சு அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் அதிகமாக சொல்லிட்டு இருந்திருக்கேன் அதாவது ஒரு வேலை இப்போ டக்குன்னு சொன்னாருன்னா அது கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது என் டக்குன்னு மறந்து போயிடுறேன் அது இப்போ எனக்கு ஃபோனு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அப்படி தான் ஆனால் இப்போ கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்குற நீனு கொஞ்சம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் பிரச்சனை இருக்காது நீ வந்து இதுலேயே மூழ்கி இருக்கிற எனி டைமு நோண்டிகிட்டு இருக்கிறேன்னுட்டு அவர் என்னோட தப்பை வந்து அவர் நான் தப்பு சொல்லலை அவர் வந்து என் தப்பை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு அதுவும் ஒரு வகையில் கரெக்டு நேற்று நைட்டு அதை பற்றி பெருசாக வேறு எதுவும் பேசிக்காமல் காலையில் வந்து பேசினேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா நீ வீடியோ போடு வேணான்னு நான் சொல்லலை ஆனால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஃபேமிலியையும் பார்க்கணும் வீடியோவையும் பார்க்கணும் நீ வந்து ஃபோன்லேயே உட்காந்துருக்குற அப்படின்னாரு அப்போ நான் என்ன தப்பு பண்ணன்றதை எனக்கு தெரிஞ்சுது சரி ஓகே ஆனால் எடிட்டிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து நான் மத்தியானம் தான் பார்ப்பேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து இந்த மத்தியானம் வரைக்கும் எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன் முடிச்சிட்டேன்னா
மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற டைமு தான். நான் மத்தியானம் தூங்கிட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கிட்டாலே நைட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரமே அப்போ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோன் நோண்டுறதுக்கும் இல்லை வேறு ஏதாவது வேலையை சைலண்ட்டாக, ஏன்னா சானா இங்கே தான் தூங்குவான், சைலண்ட்டாக நோண்டுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இந்த எடிட்டிங் ஒர்க்கை நான் மத்தியானமே பார்த்துக்கிட்டேன். நேற்று என்ன ஆயிடுச்சு, எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். படுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்கும் ஒரு கோவப்பட்டார் தான். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இல்லையா. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் அவங்க கோவப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோன்றது ரொம்ப தப்பு. ரொம்ப குடும்பத்தில் ஒரு விரிசல் வருதுன்னா அதுவும் ஒரு காரணம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு, சேனல் நீ போட வேணாம், எதுவும் போட வேணாம் அப்படின்னா எதுவும் சொல்லலை, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிற எந்த ஒரு குடும்ப பெண்களும் அவங்களோட கணவர்கிட்ட கேட்டுருங்க, கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா அங்கே பிடிக்காம போய் டக்குன்னு ஆயிடுச்சுனாக்கா ஒரு பிரச்சனை தான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். எதுவாக இருந்தாலும் ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்டுருங்க. இன்னொன்று, அடுத்தவங்களையும் எடுக்கும் போதும் ஒரு பர்மிஷன் கேட்டுக்கோங்க. உங்களை எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எடுக்காதீங்க, அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும். விருப்பம் இருந்தால் மட்டும் எடுங்க போதும். மற்றவங்களையும் சேர்த்து எடுத்து தான் நீங்கள் உங்கள் வீடியோ விளாக போடணுன்றது அவசியம் பெருசாக இல்லை. உங்களை மட்டுமே தனிப்பட்டு நீங்கள் 4 செவத்துல என்ன வேலை பார்த்தாலும் சரி, அதை அழகாக நீங்கள் எடுத்து போடலாம். எடிட்டிங் ஒர்க்கு சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுவும் போதும். இதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. நான் இன்னைக்கு காலையில் கேட்டதுலேருந்து சரி வீடியோ போடுவோம், நம்ம வேலையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியும் முடிக்கணும், எப்பயும் போலையும் வேலை செய்யணும், வீடியோவும் எடுக்கணும், மத்தியானத்தில் தான் எடிட்டிங் போடணும். நைட்டில் இதுக்கோசரம் கொட்டை கண்ணு முடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சரிப்பட்டு வராது. அதுவும் ஒன்று இருக்குது. ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. பாய்.